தொழிலாளர் விரோத சட்டங்கள் மக்கள் விரோத கொள்கைகளை கைவிட வலியுறுத்தி ஜாக்டோ சார்பில் திருவள்ளூரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட மக்கள் விரோத கொள்கைகளை கைவிட வலியுறுத்தி ஜாக்டோ சார்பில் திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜாக்டோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திவ்யா, ஷேக் கபூர், ராஜாஜி, பன்னீர்செல்வம், கணேசன், பாலசுந்தரம் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ், சா ஞானசேகரன், சே பிரபாகரன், சி காந்திராஜன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும், 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்வு கல்வி திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த நிலையால் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரிக்கும், கல்வி பட்டியல் மத்திய பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றிட வேண்டும், பழைய நிலைக்கு தள்ளப்படும் அடித்தட்டு மக்களின் கல்வி தடை விதிக்கும் நிலை, சமூக நீதி, வேலைவாய்ப்புக்கு தடை விதிப்பது, பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதால் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கும் நிலை ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாக்டோ ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 2019 கடந்த அதிமுக ஆட்சியில் தானாக முன்வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்த ஸ்டாலின் இப்போது முதல்வராக இருந்தும் என்ன செய்தார் என ஜாக்டோ நிர்வாகிகள் கேள்வி எழுப்பினார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கு அதிக அளவு இருந்த நிலையில் இதுவரை எந்த கோரிக்கையும் அரசு நிறைவேற்றாத நிலையில் தங்களது நிலைப்பாடு குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு வருகிற செப்டம்பர் மாதத்திற்குள் நல்ல பதில் அளிப்பதாக முதல்வர் கூறியிருப்பதால் காத்திருப்பதாகவும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தெரிவித்தனர். நல்ல முடிவை அறிவிக்காத பட்சத்தில் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார்கள். மாவட்ட அவைத்தலைவர் திரு ஜே ரவி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். போராட்டத்தில் தலைமை தாங்கியிருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களே, மாநில காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே இந்த வேலைநிறுத்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு ஒரு புறம், மாநில அரசு புறம் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம். மத்திய அரசு இந்த மாதிரி அகில இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. நம்ம ஜாக்டோ என்ற போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுக்காக ஏன் போராட்டம் நடத்தணும், அடிப்படை உரிமைகளை கேட்டுதான் போராட்டம், வேற எதுக்கும் போராடல. அது பென்ஷன் அரசு கேட்கிறோம். ஆனா மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் வெளியிட்டாருன்னு சட்டம் வெளிச்சம் சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 2003 போராடின நம்ம என்ன பண்ணோம், பே கமிஷன் அமல் பண்ணோம். அவங்க போட்டுருக்காங்க, அவங்க கணக்கெல்லாம் சரியான கணக்கு. அந்த கணக்குல நம்ம கெயின் ஆக போறோம். அதுதான் ஒரு ரகசியம். கண்டிப்பா அந்த தேர்தல் வர்றதுனால ஏற்கனவே 21 தேர்தல், 16 தேர்தல்லாம் ஏமாந்துட்டோம். மையம் இருந்தாலும் சரி, மத்திய அரசு இருந்தாலும் சரி, அவங்க இப்ப அவங்களா ஏமாந்து பார்ப்பாங்க. பென்ஷனை கொடுக்க போறாங்க, பே கமிஷன் கொடுக்க போறாங்க, எல்லாமே. ஆனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா உரிமையும் நாம வாங்க போறோம். அவங்க தான் மத்திய, அதை தான் இங்க அகில இந்திய ஜாக்டோ அந்த செய்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அவரும் ஒரு கல்வி அமைச்சரே, எங்க தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சரே, ஒரு ஆசிரியருக்கோ, ஒரு மாணவர்களுக்கோ, பெற்றோர்களுக்கோ பாதிப்பு இருக்கின்ற 39 சரத்துக்களை ஒழிக்கதான் இருக்காது. அது அரசியலும் கிடையாது, வேற இருக்கோம். ஜாக்டோயும் போராடி இருக்கிறோம். கண்டிப்பா நமக்கு எல்லாமே நிகழ்வுகள் இல்லை. நாம எல்லாம் தேர்தலுக்கு முன்ன எல்லாத்தையும் போட்டுட்டு அதற்கான முடிவு காலத்தில் நிறுவி கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு அகில மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரலாற்று பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு சுத்தமாவே இல்லை சொல்லிட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா 20 மாசமா போராடி 15/4/25 நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களை அறிவிக்கும்படி நாங்கள் வலியுறுத்தி அது மீண்டும் அந்த 5 விழுக்காடுகள் உங்களா கூட நாங்கள் மறுபடியும் வந்துட்டோம். ஆனால் அதை மீண்டும் நாம் 25 விழுக்காடு பெற்று எடுக்கணும் என்று சொன்னால் நாம் இந்த கூட்டம் பத்தாது. இந்த நம்ம ஜாக்டோ நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள், துணைவாரி சங்கத்தினுடைய தோழமை சங்கத்தின் நிர்வாகிகள் அன்பான வேண்டுகோள்,
இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் 50 பேர்லாம் வச்சுக்கின்னு ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடாது. இறங்கினா 1000 2000 3000 பேர் இங்க திருவள்ளூர் வந்து தம்பிஸ்து போகணும் இந்த வழியில. அந்த மாதிரி வந்து வர அடுத்த கட்ட நம்முடைய மூவ்மெண்ட்ல முழுமையாக அத்தனை ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்போம் என்று அனைவரும் ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தோழர்களை. ஏனென்றால் இதுல பாத்தீங்கன்னா முறையா நாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி அரசு சங்கத்தா கூட இருந்தோம். 2024 நாங்க வெளியே போனோம். மீண்டும் 2025 நாங்கள் போன 25ஆம் தேதி கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது திருவள்ளூர்ல வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் நாங்க இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 268 பேர் இன்னைக்கு பணியில இருக்கோம். ஆனா 60 பேர் தான் வந்து லீவு கொடுத்துட்டு வராம போனாங்க. 461 பேர்ல 60 பேர் வரல. 411 பேர் அன்னைக்கு வந்து கூட்டத்தில் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெண்ணிலா மேடம் எல்லாம் பார்த்திருப்பாங்க. அது இந்த உங்க தலைவர் அவர்களாம் பார்த்திருப்பாங்க. ஒரு கூட்டம் சொன்னா ஒரு போராட்டம் சொன்னா முழுமையா தோழமை சங்கத்தை அரவணைச்சு நாம் வந்து இதை திட்டமிடும்போது பாத்தீங்கன்னா திட்டமிடணும். ராத்திரி 9:15 மணிக்கு மேடம் போன் பண்றாங்க. போன் பண்ணி இது மாதிரி இருக்கு இது கூட்டம். அது வந்து பாத்தீங்கன்னா சில சங்கங்கள் பேர் சொல்ல விரும்பல. எங்களை முறையான அழைப்பு இல்ல, நாங்க வந்து இதுல கலந்துக்கல, இதுல இந்த போராட்டத்தில் கலந்து அடுத்த கட்டம் பார்க்கலாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற தோழர்கள்லாம் எல்லாம் வந்து பொறுப்பு உள்ள தோழர்கள் இருப்பீங்க. நம்மளுடைய இளைஞர்களுடைய வாய்ப்பு வந்து ஃபுல்லாவே வேலை வாய்ப்பு அதுல கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இன்னொரு பேட்டர்ன் எப்படின்னா டைரக்டாவே வந்து சர்வீஸ் ஆஃபீஸ்ல பண்றாங்கன்னு வச்சுங்களேன். பட்டா இருக்கு, பட்டாவை பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா உடனே ஒரே ஒரு செகண்ட் தான் சப்ரீசர் அப்ரூவ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு பட்டா ஜென்ரேட் ஆகி வந்துடும். இதுல ஒரு விஓடைய போஸ்ட் இது ஆகுது, ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுடைய போஸ்ட் பிளஸ் டிடினுடைய போஸ்ட் அப்படியே டிஸ்பெண்ட் ஆகும். டிடி மட்டும் தான் இருப்பாரு, இந்த 2 போஸ்டும் வந்து இருக்காது. சிட்டியில பாத்தீங்கன்னா சிட்டியில வந்து விஓன்ற ஏதோ திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சு போன அந்த பைவர்கேஷன் ஆன தாலுக்ஸ் தான் வந்து விஓஸ் இருப்பாங்க. மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஐயும் டிடி மட்டும் தான் தாசில்தார் அதோட சரி. அதோட டிடி வந்து ஏடிடின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம். இங்க நம்ம வந்து ஹெச்டிடின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஜோன் டிடின்னு இருக்காங்க, பிளஸ் இங்க வந்து ஃபீல்டு யூஎல்டி டிடி இதெல்லாம் டிடிஸ் நிறைய விங் இருக்கு அதுக்குள்ள. அகில இந்திய அளவில் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு தனி முத்திரையை பதிக்கின்ற வகையில் கிட்டத்தட்ட ஜாக்டோஜியோ என்ற மகத்தான பேரமைப்பு கடந்த காலத்தில் இல்லாத நிலையிலே இன்று முழுமையாக ஜாக்டோஜியோவே இந்த களத்தில் இணைந்திருக்கிற 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலான ஊழியர்கள் தமிழகத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 கோடிக்கு நிகரான ஊழியர்கள் இந்திய தேசம் முழுக்க இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம் அநீதியை புறந்தள்ளுகின்ற, அநீதியை நீக்குகின்ற வகையிலே இன்றைய மோடி அரசினுடைய வன்மமான திட்டங்கள், தொழிலாளர் விரோத போக்கு திட்டங்களை உரையாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக குறிப்பாக பழைய பென்ஷன் திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்திட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை வைத்தோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் சாசனத்தினுடைய எதிராக சங்கங்கள் நடத்துவதற்கான உரிமையை நெருக்குகிற அந்த குரல் வலை நெருக்கிற மோடி அரசை கண்டித்தோம். காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், அவுட் சோர்ஸ் முறையை விலக்கிட வேண்டும் என்ற நிலையிலே இன்று காலி பணியிடங்கள் இல்லாமல் 108 ஆம்புலன்ஸ்ல கூட இன்னைக்கு அரசு ஊழியர் இல்லாத ஒரு நிலைப்பாடு. தூய்மை பணியாளர் கிடையாது, அங்கன்வாடி பணியாளருக்கு காலமுறை ஊதியம் கிடையாது. இப்படி பல்வேறு நிலைப்பாடை குறிப்பா பொது நிறுவனங்களை ஒன்றிய அரசு நிறுவனம்லாம் இன்றைக்கு விலையாக்கி தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிற வன்மத்தை போக்குகின்ற வகையில, அதை தடை செய்கின்ற வகையில இன்று ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை, இந்த தேசிய கல்விக் கொள்கையை குறிப்பா 3, 8, 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு முறை, குலக்கல்வி முறையை கொண்டு வந்து புகுத்தி எப்படியாவது தன்னுடைய சாயத்தை புகுத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டத்தை தேசிய கல்விக் கொள்கை 2020 அவர்கள் அமுல்படுத்தினாலும் 25 வரை தமிழகத்துக்கு உள்ளே நுழையவிடாது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற வகையிலே நீக்க வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை வைத்தோம். காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் என்றும் 11 அம்ச கோரிக்கை வைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
உடையாக ஒன்றிய அரசு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு பென்ஷன் திட்டத்தை அவர்கள் முன்மொழிய வேண்டும். பழைய பென்ஷனை அதே போன்று அவுட் சோர்ஸை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடை நாங்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க இன்று ஆசிரியர் அமைப்பும் அரசு ஊழியர் அமைப்பும் பணியாளர் அமைப்பும் அங்கன்வாடி முதல் கல்லூரி வரையிலே இதில் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை திருவள்ளூர் மாவட்டம் எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழிலாளர் நல சட்டம் அதை உடனடியாக எதிராக இருக்கிற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தேசிய கல்விகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பென்ஷன் பழைய பென்ஷனை பெற்று தரும் வரை ஓய மாட்டோம். அவுட் சோர்ஸை இடம்பெற விட மாட்டோம். இது சமூக நீதிக்கு அநீதியான 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் 2 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னார் மோடி. எத்தனை பேர்? 2 கோடி பேர். 2 கோடி பேருக்கு தரேன்னார். தெருக்கோடியில் தான் நிற்கிறான் இன்னைக்கு எல்லாம். எனவே இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மாற்றுகிற நிலையில் இன்று ஊழியர்கள் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 8 மணி நேர வேலை என்பது இன்றைக்கு தவிர்க்கப்பட்டு அதற்கு அரசு துணை போகிறது. 10 மணி நேர வேலையாக மாற்றப்படுகிறது. பல கம்பெனிகள் பல நிறுவனங்கள் இன்னைக்கு 12 மணி நேரம் வேலையை சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர் தொழிலாளர்கள்லாம் சட்டத்தில் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி அவர்கள்லாம் படிக்க செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இந்த ஒன்றிய அரசு முக்கியமாக பிஜேபி அரசு பதவிக்கு வந்த பிறகு சிறுவர்களுடைய வேலையை கம்பெனிகள் அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தால் அந்த சிறுவர்கள் அங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு தொழிலாளர் சட்டத்தை திருத்தப்பட்டிருக்கிறார்கள். 44 தொழிலாளர் சட்டங்கள், தொழில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், தொழிலாளர் லேபர் ஆக்ட் இதெல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு அது 4 தொகுப்புகளாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த 4 தொகுப்புகளும் இன்றைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், சிறு நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மகத்தான தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவுட் சோர்சிங் மூலமாக இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பது சுருக்கப்பட்டிருக்கு. நேரடியாக நிறுவனங்கள் வேலை வாய்ப்பை குறைத்திருக்கின்றன. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கும் சக்தி மிக 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 குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைக்கப்பட்டிருக்கு. இதுல வேற ஜிஎஸ்டி மூலமாக இன்றைக்கு பல நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனத்தை நடத்த முடியாத மூடி இருக்காங்க. எனவே தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இன்றைக்கு இந்திய முழுக்க ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, அனைத்து பெருநிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள், போக்குவரத்து உட்பட அனைத்து ஊழியர்களும் இன்றைக்கு சுமார் 60 லட்சம் ஊழியர்கள் இந்தியா முழுக்க இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பங்கேற்று இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி திசையில் சென்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இதில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா முழுக்க இன்றைக்கு பல்வேறு சங்கங்கள், மத்திய சம்மேளனம், CITU, AITUC, INTUC, DREU உள்ளிட்ட BSNL உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் இன்றைக்கு போராட்டத்தில் குதித்திருக்கிறோம். ஜாக்டோ ஜியோ 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாக்டோ ஜியோ அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் முதல் முறையாக நாங்கள் இங்கே பங்கேற்கிறோம். இது தமிழ்நாடு அளவில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஒன்றிய அரசு தங்களுடைய ஊழியர் விரோத போக்கை மாற்றிக்கொள்ள மறுத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை அகில இந்திய தொழிலாளர் சம்மேளனத்தோடு ஜாக்டோ ஜியோ பேசி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம்.